இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஆவணி மாதத்தின் பலனை பார்க்க இருக்கிறோம். காலச்சக்கர புருஷத்தின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அங்கே சூரியன் இந்த ஆவணி மாதத்திலே ஆட்சியை பெறுகிறார். இந்த வருடத்தில் சூரியனுடன் சேர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ஞானத்துக்குரிய கேது அங்கே அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷன் நமக்கு ரொம்ப வேலை பண்ண போகிறது. குரு உச்சப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஆடி மாதத்திலிருந்து ஆவணி மாதத்திற்கு சூரியன் மூவ் ஆகிறார். இப்போ காற்று ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பயணம் செய்யக்கூடிய காலங்கள், நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய காலங்கள், இந்த காலகட்டங்களிலே எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனத்தோடு நம்ம தனிப்பட்டவர்களுக்கும் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்களுக்கு தொழிலிலே இருந்த தேக்க நிலை மாறும். சூரியன் தன்னுடைய மொமெண்ட்டை லாபஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருக்கார். ஆட்சியில் வந்து உட்காரப்படுறார். யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே கேது அங்கே இருக்கிறார். ஞானத்தை கொடுப்பவர், தன லாபத்தை பெருக்குபவர். இப்போ நிறைய சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதம் பல காரியங்கள் உங்களால் உருப்படியாக பண்ண முடியும். சுக லாபங்கள் உண்டு. உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருப்பார். 2ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருப்பார். மறைவு ஸ்தானம் அவருக்கு நல்லது தான். அவர் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அப்போ இன்னும் ஜாஸ்தியாக ட்ரிக்கியாக அழகாக பண்ண முடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய இருக்கும். குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதனான சுக்கிரனை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு. பிளாட்டண்டாக எல்லாம் நல்லா இருக்குன்னு இல்லாமல் இருக்குது. ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் உண்டு. தேவையில்லாமல் ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரிக்ஷனும் உண்டு. சண்டை, சச்சரவுகள், விட்டு கொடுத்தல் இல்லாததுனால் வரக்கூடிய விவகாரங்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். குரு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நிறைய இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள், இங்கே அங்கேயும் ஓடுறது, வேலையில் மாற்றங்கள், ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலை, பதட்டம், இதெல்லாம் கொடுப்பார். கூடவே புதனும் சேர்ந்து உட்காருவார் 22ஆம் தேதி வரைக்கும். இவரும் கட்டின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து பயணம், வேகமாக சிறு சிறு பயணங்களை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த பயணங்களினுடைய மாற்றங்கள் 22ஆம் தேதி மேலே கொஞ்சம் குட்டி பயணம் இருக்காது, ஆனால் நிறைய பயணங்கள் உண்டு. யாருன்னா வேலைக்கு முயற்சி செய்தீர்கள்னா இந்த காலகட்டங்கள் வேலை நிச்சயம் கிடைக்கும். சம்பள உயர்வு வேணும் சார், நல்லா அஷ்யூர்டாக இருக்கும். வேலையில் இந்த ஊர்லேருந்து என் ஊருக்கு போகணும், என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, மாறணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறது. லாபம் தரக்கூடிய சூழ்நிலைகளை தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. யோகத்துக்குரிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் மெதுவாக நடக்கும் உங்கள் காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் நடக்கும். திறம்பட காரியங்கள் செய்வதற்கு பல விதத்திலும் உங்களுக்கு மனத்தில் அழகாக ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராகு 5ஆம் இடத்திலே அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் நிறைய முன்னேற்றத்தை காணலாம். அவர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிகளை நீங்கள் ஏற்படுத்த முடியும்.
அவங்களுடைய எஜுகேஷன்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்துக்கும் பணத்தை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொடுப்பீங்க. அதனால் எல்லாமே ப்ரோஆக்டிவாக யோசிக்கக்கூடியது. வரக்கூடிய நாட்களில் எப்படி எறும்பு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்குதோ அது மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். எல்லாம் அழகாக சேர்த்து வைக்கும். இப்படி சேவ் ஃபார் ரெய்னி டேஸ் கான்செப்டில் இந்த மாதம் நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் முழு முதற் காரணமான விநாயக பெருமான் தான். ஏன்னா சுக்கிரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு பார்க்குறோம். இந்த ஹஸ்தம்னாலே விநாயகர்னு வந்துடும். இந்த மாதமும் விநாயகரத்துக்கு முக்கியமான காரணம். 31 ஆகஸ்ட் மகா சங்கடகர சதுர்த்தி. பல விஷயங்களிலே நமக்கு இருந்த இன்னல்களை தீர்த்து கொள்வதற்கு இந்த சதுர்த்தி முக்கியம். பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் அன்றைய நாளிலே அவசியம் போய் விநாயகரை வழிபட்டு, அப்பா பிள்ளையாரப்பா காப்பாற்று அப்படின்னு ஒரு 2 நெய் விளக்கை போட்டுட்டு வாங்க. 14 செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தியே வருது, அமாவாசை நாளான நாள். அன்றைய நாளிலே அவசியம் விநாயகரை வழிபடுங்கள். வெற்றி நிச்சயம். பல தடைகள் விலகும். முன்னேற்றம் உண்டு. இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் விநாயகரின் பாடல்களை காலையில் கேட்டுக்கினே ஆரம்பிங்க. நிச்சயமாக வளங்களையும் நலங்களையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, அனைவரையும் தாங்கிச் செல்லும் ஓடம் போன்றவர்கள் நீங்கள். இக்கரையிலேருந்து அக்கறையில் அவங்கள எல்லாரையும் கொண்டு சேர்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு துடுப்புகள் இல்லா படகாக சுற்றி கொண்டிருப்பீர்கள். அதனால் அலை அழைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும். இப்படி மனநிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்ட உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியிலே உட்காருகிறார் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறிடுது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கே கர்மகாரனான 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியில் போய் உட்கார்றார். அப்போது வரவுகள் நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே யாருன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள்லாம் படிக்கணும், சேரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கவர்மெண்ட் படிப்பெல்லாம் படிக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கெல்லாம் போகலாம். அதுக்கான முயற்சிகளுக்கு லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ராசிநாதன் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள். அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. பல விதத்திலும் நன்மைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுன்னு பட்டவர்த்தமாக தெரியுது. ஆனால் பயம் இருக்கும். 10ஆம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். 22ஆம் தேதி ஆகஸ்டில் புதனும் அங்கே வந்து உட்கார்ந்துருவார். நிறைய பயணங்களை கொடுப்பார். இடப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய வளர்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க போவீங்க. ஆனால் போலாமா வரலாமான்னு பயம், கொஞ்சம் காசு செலவாகுமேன்ற எண்ணங்கள், இப்படிலாம் கொஞ்சம் மனசை கொஞ்சம் கிளஸ்டர் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம் சார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல தந்தையின் அனுசரணையும் ஆசீர்வாதமும் ஒருங்கே பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த கடகராசியிலே குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால் நிறைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், அதன் ரிலேட்டடான ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும். நிறைய பர்ச்சேஸ், அதுக்கான சுப விரயங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இல்லைங்களா. அப்போது சுகம் அப்படிங்கிற விஷயத்தில், பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு கிராப் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
அப்போ நிறைய நன்மைகளை அழகாக உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளாக அமைத்து கொடுக்கிறது இந்த கிரகங்கள். அதனால் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே மண் மனை வாகன யோக இடத்திலே கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய ராகுவை கேந்திரஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து சூரியனும் கேதுவும் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கக்கூடிய பார்வையினாலே உங்களுக்கு லாபம் பெருகும். யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் அமைதியாக எல்லாரும் எல்லாம் வேணும் அப்படின்னு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நிதானமாக போங்க. வார்த்தைகளை அழகாக பயன்படுத்துங்கள். லாப நோக்கிலும் உங்களை அழகாக சேவ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் அழகாக கன்ஸ்ட்ரக்டிவாக பேசினீங்கனாலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. 4ஆம் தேதி செப்டம்பர் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண வழிபாடு உங்களுக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த மாதம் முழுக்குமே காலை வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் அப்படியே டேயை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் புரிதலோட காரியங்கள் செய்ய முடியும். நான் புத்தி அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறார். அஷ்டமத்துக்குரியவரும் லாபத்துக்குரியவருமான புத்தி 10ஆம் இடத்துல போய் உட்காரார். அப்போ நிறைய பயணங்களும் அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் முன்னவே உங்களுக்கு கிளியராக தெரியணும். அதுக்கு இந்த சகஸ்ரநாம உத்தி பரிகாரம். இதனால் இதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றியும் வளமும் உங்களை வந்து சேரட்டும்.